இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தக்காளி சட்னி, அது கூடவே மலாட்டா சட்னி, 2 மாடல் சட்னி அரைச்சிருக்காங்க. சூடாக இட்லி தக்காளி சட்னி மலாட்டா சட்னி தான் எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி, உருளைக்கிழங்கு கிரேவி, சப்பாத்தி கூட உருளைக்கிழங்கு. லஞ்சுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். அம்மா டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சா? என்ன டிஃபன் காலையில்? என்ன டிஃபன் காட்டுங்க. உப்புமா, சுட சுட சேமியா உப்புமா, சுட சுட தோசை. ஓகே, அப்புறம் தொட்டுக்க தேங்காய் சட்னி உப்புமா சூப்பராக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் செய்கிற உப்புமா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுவேன். அது ஒருத்தவங்க உப்புமா அக்காவுக்கு பிடிக்காது, அவங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு தோசை. அதனால நீங்க சாப்பிடுங்க, நானும் அப்பாலாம் சாப்பிடுவோம்மா. அக்காவுக்கு அவளும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தா, இப்பெல்லாம் பிடிக்கிறது இல்லையா? பிடிக்கலன்னுட்டா, அதனால அவளுக்கு தோசை. சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சார்லாம். சாப்பிடுங்கம்மா. நீங்கள் செஞ்சாலே உப்புமா சூப்பராக தான் இருக்கும். சரி சாப்பிடுங்க. ஓகே, நீங்களும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால், அம்மா சூப்பராக தோசை சுட்டு வச்சுருக்காங்க. தோசை, அதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக அரைச்சிருக்காங்க. தேங்காய் சட்னி, அப்புறம் புதினா துவையல். சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெறும் வாயிலே சாப்பிட்றலாம். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு நாள் நான் குக் பண்ணி காட்டுறேன். இப்போது கொஞ்சமாக எடுத்து தோசைக்கு தொட்டுக்க கொஞ்சம் வச்சுட்டு, கொஞ்சம் தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, வேணா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்க வேண்டியதான். பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. பாய் பாய்.